ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏலியன்ஸ் எமாங் இம்மார்டல் டோங்குவாட எபிசோட் 3 தான். போன எபிசோடில் நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஒரு தாத்தாவும் பேரனும் பேசிட்டு இருக்கிறத தான் காட்டுறாங்க. தாத்தா என்ன சொல்றாருன்னா, பழங்காலத்தில் ஒரு பயங்கரமான மோன்ஸ்டர் டீமன்ஸ் இந்த உலகத்தை அழிக்க வந்தாங்க. அப்போ இம்மோர்டல் ரிலேம்ல இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த உலகத்தை காப்பாத்தினாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உருவாக்கினது இந்த இம்மோர்டல் அலையன்ஸ். அப்படி அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு வானத்துல ஒரு பெரிய டிராகன் சோல் பறந்து போகுது. அதை பார்த்த உடனே தாத்தா சோக்காகி, டேய், இது வானத்தில் இருக்கிற டாப் 3 செட்டோட சிம்பிள்டா. இப்போ சீன் கட்டானா இம்மோர்டல் அலையன்ஸோட 3 பெரிய லீடரும் மீட்டிங் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க யாரும் நேர்ல வரல. எல்லாரும் அவங்களோட ஹோலோகிராம் அவதார் மூலமா தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இடது பக்கம் இருக்கிறது ஊச்சன் செட்டோட தலைவர். நடுவில் இருக்கிறது தியான்ஜி பிரிவின் தலைவர். வலது பக்கம் இருக்கிற ஜிசி செட்டின் தலைவர். அவங்க என்ன டிஸ்கஸ் பண்றாங்கன்னா, தாய்சுவான் டவரும் 9 பிரிவும் அந்த பொக்கிஷத்தை எடுத்துட்டு மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்களாம். ஊச்சன் செட்டோட தலைவரும் தியான்ஜி செட்டோட தலைவரும் 2-3 நாளுக்குள்ள போர் செஞ்சு அவங்கள்ட்ட இருந்து அதை பறிப்போம்னு சொல்றாங்க. ஆனா ஜிசி அவங்கள முட்டாள்னு சொல்லிட்டு அப்படியே நேரடியா தாக்கினா இந்த புதையலோட ரகசியம் இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருமுன்னு சொல்றாங்க. தாமதித்தா பெல்லோட பவரை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு ஒரு பக்கம் பயமிக்குது. பல வருடங்களா பெரிய பெரிய தலைவரால கூட அதனுடைய சக்தியை கண்டுபிடிக்க முடியலையாம். அதனால இந்த சாதாரணாக்கள் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. அதனால நேரடியா படையெடுத்து செல்லாம மற்ற செட் மூலமா ப்ரெஷரை கொடுக்கறதுக்கு திட்டமிடுறாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் பக்கம் வந்தா, டேய் என்னடா நடக்குதுங்க? 2 பேரும் உலகத்திலே பெஸ்ட் ஜோடி மாதிரி உருகி லவ் பண்ற மாதிரி சீன் போடுறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒருத்தன் அவளோட கழுத்தை நெரிக்க பாக்குறான். அவ இவனை குத்த பாக்குறான். நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்து என்ன சுத்தி காட்டுங்க மாமான்னு ரொமான்ஸா கூப்பிடுறா. இது மட்டும் இல்லாம என்ன தூக்கிட்டு போங்கன்னு வேற சொல்றா. நம்ம ஹீரோ ஜியாங் யுவானுக்கு தெரியாதா இவளோட பிளான்? இவன் நம்ம கிட்ட இருக்கிற டீமன் சப்ராசிங் பெல்ல திருடுறதுக்கு தான் இப்படி பிளான் போடுறான்னு நல்லாவே புரிஞ்சுக்கிறான். இவங்க 2 பேரும் பண்ற ஓவர் ஆக்டிங் ரொமான்ஸ் அங்க இதை பார்த்துட்டு இருக்கிற தாய்சுவான் டவர் தலைவரோட மகளுக்கு செம்ம கடுப்பாகுது. என்ன கல்லியே, இப்போதைக்கு நீ ஜியாங் யுவானோட நேரத்தை செலவிடு. ஒரு முறை நீ என் கையில சிக்கினா நான் செய்யற முதல் காரியமோட நான் கருக்கிறது தான். இப்போ அப்படியே சீன் கட் பண்ணா ஹீரோவோட ஜூனியர் 4 பேரை காட்டுறாங்க. இந்த பொண்ணு எவ்வளோ அழகா இருந்தாலும் அவங்களால எங்களோட அண்ணனை மயக்க முடியாதுன்னு பில்டப் கொடுக்குறாங்க. அங்க நம்ம ஜோடி ஒரு மலை உச்சிக்கு போறாங்க. நம்ம ஹீரோ வழக்கம் போல ரொமான்ஸா, அன்பே இந்த இடம் எவ்வளோ ஒசரமாயிக்கிருந்து பாரு, இங்கே இந்த ஒருத்தரை கீழே தள்ளிட்டு எவ்வளோ ரொமான்டிக்கா இருக்கும்னு சொல்லிட்டு டக்குன்னு அவளை மலையிலேருந்து கீழே தள்ளி விடுறான். டேய் என்னடா லவ் இது? ஆனா நம்ம ஹீரோயின் சும்மா இருப்பாளா? கீழே விழுந்த பாறையை உடைச்சி அப்படியே பறந்து வந்து நம்ம ஹீரோவை மிதிச்சு மேலேறி வந்துடுறா. ஹீரோ பாவம் தடுமாறி மேல வர. ஆனா மேல வந்ததும் 2 பேரும் ஒன்றும் நடக்காத மாதிரி மறுபடியும் உருகி ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க 2 பேரும் ஒரு எரிமலைக்கிற இடத்துக்கு போறாங்க. உங்க ஹீரோயின் நைஸ் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஹீரோவை அங்க இருக்கிற லாவா வச்சு ஹீரோவை கொல்ல ட்ரை பண்றா. ஆனா நம்ம ஆளு இதை ஈஸியா தடுத்துட்டு, வாவ், எனக்காக இவ்வளவு பெரிய நெருப்பா காட்டிட்டு அன்பே ரொமான்ஸான ஆளு தானேன்னு நக்கலா சொல்றான். வெளியே சிரிச்ச ஆளு முள்ளுக்குள்ள 2 பேரும் இவளை எப்படியாவது போட்டு தள்ளணும்னு வெறியா இருக்கானுங்க. 3ஆவதா இவங்க ஒரு இருட்டான பள்ளத்தாக்குக்கு போறாங்க. அது பாக்குறதுக்கு நரகத்தோட வாசல் மாதிரி இருக்கு. உள்ள போனா திரும்ப வரவே முடியாது. இத பார்த்த அந்த 4 ஜூனியர்ஸும், ஒருவேளை நம்ம அண்ணன் உண்மையாவே இவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானா, அது தான் எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுறாங்கன்னு டவுட் பண்றாங்க. கரெக்டா அப்போ தலைவரோட மகள் வாரா. ஸ்டாப், இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்ச உன்னை வெட்டி கூறு போட்டுவேன். இது எங்க செட்டோட தடை செய்யப்பட்ட பகுதி என்று ஹீரோயினை பார்த்து கத்துறா. உடனே நம்ம ஹீரோயின் ஒன்னும் தெரியாத பச்சை மண்ணு மாதிரி, மாமா இவன் மிரட்டுறா பாருங்க, ஹீரோ கிட்ட டீம் போடுறா. ஹீரோ எந்த வம்பும் வானம் உண்டு வேற இடத்துக்கு கூப்பிட்டு போறான். அந்த தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ள தான் அவங்க தேடி வந்த டீமன் சப்ராசிங் பெல் பத்திரமா வைக்கப்பட்டிருக்குது. இது ஹீரோயினுக்கு இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஊர் சுத்துற படலை முடிஞ்சதும் ஹீரோயின் ஹீரோ கிட்ட நைஸா குயின் சுவான் செட்டை பத்தி பேச ஆரம்பிக்கிறா. இப்போ நைட் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்து ரொம்ப செம்மையா ஆக்டிங் போட ஆரம்பிக்கிறா. மாமா எனக்கு பயமாயிக்குது, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, உங்களுக்கு உங்க பொண்டாட்டி மேல பாசம் இல்லையா? நீ செத்தா கூட எனக்கு கவலை இல்லடி அப்படின்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டு வெளியே போறான். ஹீரோ வெளியே போனதை பார்த்த தலைவரோட பொண்ணு, இதுதான் கரெக்டான சான்ஸ் ஹீரோயினை கொல்றதுக்கு
அப்படின்னு ரூமுக்குள்ள வாரா. இவளுக்கு ஒரு சைக்கோத்தனமான ஹோபி இருக்கு. உசுரோட இருக்கிறவங்கள விட செத்து போன பொணம் மேலதான் இவளுக்கு அவ்வளோ இஷ்டமா. சின்ன வயசுல அவளோட ஃபேமிலியை யாரோ அழிச்சதால இவளுக்கு பொணத்தை கலெக்ட் பண்ணி பொம்மையா மாத்தி வச்சுக்கிற பழக்கம் இருக்கிறா. அதனால நம்ம ஹீரோயின் இப்ப கொன்னு ஒரு புது பொம்மையாக்க போறான்னு சொல்றா. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன சாதாரண ஆளா? இவ வளவலன்னு பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் நைஸா அப்படியே ஒரு தூக்கு பவுடரை தூவி அவளை ஹிப்னோடைஸ் பண்ணிடுறா. பேசி முடிச்சிட்டியாமா, இப்ப நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுன்னு சொல்லி அந்த டீமன் சப்ராசிங் பெல் வச்சுக்கிற தடை செய்யப்பட்ட பகுதிக்கு எப்படி போறது, அங்க என்னென்ன செக்யூரிட்டி சிஸ்டம் இகிருன்னு வாய புடுங்குறா. தலைவரோட பொண்ணு எல்லாத்தையும் உளர்றா. ஆனா கடைசியா ஒரு முக்கிய ட்ரப்பை பத்தி சொல்றதுக்குள்ள அப்படியே மயங்கி விழுகிறா. சரி, தெரிஞ்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பிளாக் கலர் நிஞ்சா மாதிரி வேஷம் போட்டு அந்த பெல்லை திருட நைட் நேரத்துல கிளம்புறா. இவங்க 2 பேரும் பேசிட்டு இந்த தரக்கடியில் இந்த ஏதோ ஒன்று ஒட்டு கேட்டீரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன்.